ஆத்திச்சூடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா விட்டமின் டி தான். விட்டமின் டிங்கிறது நம்ம பாடியில் தானாகவே சுரக்காது, நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் மூலமாக கிடைக்க போகிறது தான் விட்டமின் டி. விட்டமின் டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேட் சாலிபிள், அப்படின்னா நம்ம கொழுப்புகளில் அது ஸ்டோர் ஆகிருக்கும். தேவைப்படும் போது அந்த கொழுப்புகள்லேருந்து கரைஞ்சி நம்மளுக்கு உடலுக்கு தேவையான எனர்ஜியை கொடுத்துருது. இப்போ நம்ம நார்மலாக கேட்போம், அதாவது என்னென்னா குளிர்காலத்துல எல்லாம் வந்து கை கால்லாம் ரொம்ப குடையிற மாதிரி இருக்குது, இல்லைனா வந்து வயசானவங்களுக்கு அடிக்கடி வந்து போன் வந்து ஃப்ராக்சர் ஆகுது. அது குழந்தைங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா காலோட ஷேப் வந்து இப்படி கர்வ் ஆன மாதிரி ஒரு வளைஞ்ச மாதிரி இருக்குது, இல்லைனா அடிக்கடி சளி பிடிச்சிக்குது, அதாவது என்னென்னா ஃபீவர், ஏதாவது ஒரு நோய் தொற்று வந்து ரொம்ப அடிக்கடி நடக்குது அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா விட்டமின் டி குறைவாக இருக்கிறது தான் மிக முக்கியமான காரணம். பட் இதை வந்து நம்ம பெருசாக கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம ஊரில் வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்திங்கிறனால எல்லாரும் வெயிலுக்கு போயிட்டு தானே இருக்கோம். அதனால் வந்து கண்டிப்பாக விட்டமின் டி இருக்கத்தானே போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை பற்றி பெருசாக கண்டுக்கலாம். ஆனால் இப்போ நம்மளோட வாழ்க்கை முறை மாறிடுச்சு. அதாவது என்னென்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கிற பில்டிங்ஸில், அதாவது அடுத்தடுத்து இருக்கிற அடுக்குமாடி கட்டடங்களில் நம்ம குடியிருக்கிறோம், இல்லைன்னா நம்ம இருக்கிற வீட்டுக்குள்ளேயே டைரெக்டாக சன்லைட்டே வரலன்னா நம்ம வெளியே போகும்போது தான் நம்ம சூரிய ஒளிக்கு வந்து எக்ஸ்போஷர் ஆகும். அப்போ விட்டமின் டி வந்து நம்மளுக்கு மெயினாக எப்போ கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து சூரிய ஒளிக்கு எக்ஸ்போஷர் ஆகும்போது, சூரிய ஒளியில் வந்து படும்போது தான் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம இருக்கிற வீட்டுக்குள்ளே சூரிய வெளிச்சமே வரல அப்படின்னா நம்மளுக்கு எப்படி விட்டமின் டி கிடைக்கும்? இன்னொன்று வந்துட்டு நேரமே ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு லேட்டாக தான் வர்றோம் அப்படின்னாலுமே அதிகமான நம்ம நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஆஃபீஸில் அப்படிங்கும்போது சூரிய ஒளி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அப்புறம் நிறைய பேர் வந்து அந்த சன் அலர்ஜி இருக்கிறதுனால இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா சன்ஸ்க்ரீன் லோஷன்ஸ் அப்ளை பண்ணிக்கிறாங்க. அப்போ இது பண்ணும்போது அந்த யூவி ரேடியேஷன்ஸ் வந்து ஸ்கின் வழியாக பெனிட்ரேட் ஆகாமல் போகும்போது என்ன தான் வெயிலுக்கு போனாலும் அவங்களுக்கு வந்து விட்டமின் டி வந்து கிடைக்காம போயிடுது. பிறந்த குழந்தைங்கள நம்ம அதிகமாக வெளியே எடுத்துகிட்டு வர மாட்டோம். ஸோ அப்போ குழந்தைங்களுக்கும் அந்த விட்டமின் டி வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று கொஞ்சம் வயசானவங்க, அதுவும் ஏதாவது பேரலைசிஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மூமெண்ட்டே இல்லாத போது அவங்களுக்கு வந்து சூரிய ஒளி வெளிச்சமே உடம்புல படாத போது என்ன ஆகுதுன்னா எலும்பு வந்து ரொம்ப பலகீனமாக ஆரம்பிச்சு அடுத்து என்ன ஆகுதுன்னா ஈஸியாக வந்து ஒரு ஃப்ராக்சர் ஆகிறதோ, இல்லை வந்து கை கால் வலி, குடைச்சல், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே வந்து மேஜர் காரணம் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் டி தான்.